ஹாய் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எளிய முறையில் பணக்காரனாக ஒரு 7 வழி தான். ஸோ இந்த 7 வழியில் வந்து நமக்கு வந்து இன்கம் வரும். ஸோ இந்த 7 வழியில் இன்கம் வரும். இதில் வந்து நிறையா பேருக்கு நிறையா இது தெரிஞ்சிருக்கும். நிறையா பேர் மேக்ஸிமம் தெரியாதவங்க தான் இருந்திருப்போம். இப்போ அது என்னென்ன வழி நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலரி. இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்போம், இல்லை வந்து ஸ்கூல் டீச்சராக இருப்போம். நார்மலாக மனுஷனாக பட்டவன் ஏதாச்சும் ஒரு வேலை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மாதம் நம்ம வேலை பார்க்கும்போது அதில் வர நம்ம சம்பளம் வந்து நமக்கு நம்மளோட தேவைக்கு வந்து சரியாக இருக்கும். அது மட்டும் நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுறதுக்கு வந்து காணாது. இப்போ வந்து ஒரு உளவியல் ஆய்வுப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலை பார்க்குற யாருமே பணக்காரனாக ஆனது கிடையாது. பிஸ்னஸ் பார்த்தவங்க தான் பணக்காரனாக ஆகியிருக்கான் அப்படின்றது தான் இங்கே கான்செப்டாகவே இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து சேலரி. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்போம், அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஃபஸ்ட்டு இன்கம். இப்போ செகண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இன்கம். இப்போ ஒரு குட்டி பிஸ்னஸாக இருக்கட்டும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒர்க் போயிட்டு வரோம், வீட்டு வேலையை பார்க்குறோம், எக்ஸ்ட்ரா டைம் ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே கூட நிறையா பேர் ஹோம் பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கிங்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் வருது. ஸோ நான் கூட அதுதான் பார்க்குறேன். அதனால தான் நான் வந்து அதை நிறையா பேருக்கு ரெஃபர் பண்ணுறேன். கம்மியான முதலீட்டில் மிக அதிகமான வருமானம் வந்து அதில் வந்து கிடைக்கி ஹோம் பேக்கிங்கில். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பற்றின வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ இந்த பிஸ்னஸ் இன்கம் கூட ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சு அது மூலியமாக சம்பாதிக்கிறது அதுதான் வந்து பிஸ்னஸ் இன்கம். பிஸ்னஸ் இன்கம்னா அதுக்காக நிறையா முதலீடு போட்டு பண்ணணும் அப்படின்றது தேவை கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிஸ்னஸ். சொல்லப்போனால் நம்மளோட எக்ஸ்ட்ரா டயத்தை பயன்படுத்தி ஒரு இன்கம், அதுதான் பிஸ்னஸ் இன்கம். தேர்ட் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு இன்கம் ரெண்டல் இன்கம்னால், இப்போ ஒரு வீடு வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு ஆஃபீஸ் ஒரு கடை வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும், அப்படி அது சம்மந்தப்பட்டது தான். இப்போ நம்ம வீடு கடை வாங்குகிற மணி இருந்தால் அதுக்கான முதலீடு இடம் கடை கட்ட காசு அப்படின்னு சொல்லும்போது 20 லட்சத்துலேருந்து குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ஆகும். அவ்வளோ காசு நமக்கு வந்து எங்கேருந்து வரப்போகுது? இப்போ நம்ம அதையே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வீலராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு காராக இருக்கட்டும், கார் எடுத்து வாடகைக்கு விட்றதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவே. இப்போ ஆட்டோலாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா எடுத்து வாடகைக்கு விட்ருக்காங்க. ஆட்டோ வாடகைக்கு கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு இப்போ 200 ஒரு ஆட்டோவுக்கு கொடுக்காங்க. அப்போது ஒரு 3 ஆட்டோ அதுலேயே அந்த நம்ம டியூபையும் வந்து கெட்டிக்கிடலாம். அப்படின்னு சொல்லும்போது இது வந்து குறைஞ்சபட்சத்தில் இப்போ நமக்கு மாதம் வந்து 30,000 3 ஆட்டோன்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 200 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து சர்வசாதாரணமாக அதில் வந்து 20,000 இப்போ கிடைக்கும். அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு வந்து அதிகமான லாபம்தான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நகையாக இருக்கட்டும், அதை ஈடு வச்சு நம்ம ஒரு ஆட்டோ எடுத்து இப்படி நம்ம கொடுக்கும்போது டெய்லி ஒரு இன்கம் வரும். அதில் வந்து நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம லைஃப்பை வந்து சேவ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்படி வந்து ஒரு இன்கம் உருவாக்கணும். இதுக்கு நம்மக்கிட்ட முதலீடு இல்லைனாலுமே இதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. டியூவில் எடுக்கலாம், இப்படிலாம் நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆட்டோ எடுத்து வாடகைக்கு கூட விடலாம். அதுதான் வந்து தேர்ட் இன்கம். ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீலான்ஸ் ஆர் கன்சல்டன்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுவோம். அப்போ பேங்க் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கு நம்ம வந்து ஒரு கோச்சிங் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு டீச்சராக இருப்போம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு நம்ம வந்து டியூஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சதை வந்து மற்ற பேருக்கு சொல்லி கொடுத்து அதிலிருந்து நமக்கு வர்ற ஒரு வருமானம் தான். இது வந்து நமக்கு வந்து நம்ம கூட கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கும், நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கும், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தடு. நிறையா பேர்லாம் பார்த்தோன்னா டீச்சராக போய்ட்டு வந்து டியூஷன் எடுக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறது, பேங்க் மேனேஜராக இருந்தால் அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது, இப்படி வந்து நிறையா இது மூலியமாகவும் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். இது என்னென்ன வழியிலலாம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி மெத்தட்லையும் நம்மளால் சம்பாதிக்க முடியும்.
என்ன அதுக்கு நமக்கு தேவைன்னா நம்மளோட டயத்தை நம்ம வந்து ஒதுக்கணும். நமக்கு பணம் சும்மா கிடைக்காது. நேர்மையான வழியில் நம்ம சம்பாதிக்கணும். நம்ம நேரத்தை நம்ம செலவிடணும். அதுக்காகத்தான் இது வந்து இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால இது மூலியமாகவும் நமக்கு ஒரு இன்கம் வரும். ஸோ இதையுமே கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். 5வது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன கேள்வி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கமும் இதில் நான் கொடுக்க நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஜுவல்ஸ் இருக்குது, அது சும்மா இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பிஸ்னஸில் போடும்போது மொத்தமாக டோட்டலாக வந்து குலாப்ஸ் ஆயிரும் அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். முதல்ல நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். நமக்கு பக்கத்து வீட்டில் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்மள்கிட்ட வந்து கைமாத்தா வாங்கிட்டு நம்பிக்கையான முறையில் கொடுத்தவங்களா இருக்கலாம். அப்படி ஆட்களுக்கு நம்ம வந்து ஒரு கம்மியான வட்டிக்கு நம்ம கொடுக்கும்போது அது வந்து நமக்கு லாபமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தடுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ட்ரை பண்ணி தான் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 7 பவுன் நகை இந்த மெத்தடில் வந்து நான் சமைச்சிருந்தேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ எக்ஸ்ட்ரா என்னோடய வருமானத்துக்காக தான் நான் ஹோம் பேக்கிங் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா இதையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போயுமே நான் ஆல்ரெடி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒன்றுனா நம்ம வந்து நம்பிக்கையான ஆள்கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும். அது மட்டும்தான் இதில் முக்கியம். இப்போ அப்படி கொடுத்து வரும்போது அது ஒரு சின்னதாக நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாதம் சம்பாதிக்கிறதும் சரி, இதுவும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வரும்போது அது ஒரு பெனிஃபிட் தான். அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்னது அப்படின்றத பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் ஃப்ரம் ஷேர்ஸ். இப்போ இது வந்து ஒரு பங்குச்சந்தை முதலீடு அப்படின்றது தான். பங்குச்சந்தையில் நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது அது கோல்ட் மாதிரியான ஒரு இதில் வந்து நம்ம முதலீடு பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ கோல்ட்டு மட்டுமே இல்லை, நிறையா இருக்குது. நமக்கு வந்து எது பெனிஃபிட் இது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு அட்வைசரை வந்து மூவ் பண்ணும்போது அவங்க வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருக்கும்போது நமக்கு இதில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம், இது இவ்வளோ பெனிஃபிட் தரும், இது வந்து கூடி குறையும் நட்டம் ஏற்படும் அப்படின்றது எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நமக்கு நட்டம் வராத வகையில் எது வந்து லாபம் ஜாஸ்தியோ, நட்டம் இல்லாமல் எது லாபம் ஜாஸ்தியோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமாக இருக்கும். இப்போ வட்டிக்கு கொடுக்குறவங்களுக்கு பயந்தீங்க, நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு தரமாட்டாங்க, அவங்கள்ட்ட ஓயாமல் கேட்குறது நமக்கு சங்கட்டம், அது தேவையில்லாது பாவம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ண நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் வந்து அப்படியே இருக்கும், நமக்கு நல்ல பெனிஃபிட்மே தரும். பட் இதை வந்து 1க்கு 2 நேரம் நல்லா விசாரிச்சுட்டு எதில் முதலீடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்றது தான் நான் என்னோடய தரப்புலேருந்து நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் ஆர் ஆனுட்டி இன்கம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஃபண்டை வந்து நம்ம வந்து எல்ஐசியில் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதா இருக்கட்டும், அது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்மை தேடித்தரும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஸ்கீம் கூட இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, 10 லட்சம் நம்ம முதலீடு பண்ணும்போது அடுத்த வருஷத்தில் இருந்தே நமக்கு வந்து இப்போ 10 வருஷம் நம்ம கட்டுவோம், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அப்படி இல்லை, 10 வருஷத்துக்குலாம் நம்ம வெயிட் பண்ண தேவையே கிடையாது. இப்போ நம்ம 10 லட்சம் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதை இப்போ வந்து அந்த பாலிசியில் நம்ம போட்டாலே வருஷத்துக்கு வந்து 86,000 வந்து நமக்கு கிடைக்கிது. இது வந்து நம்மளே இல்லைனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு ஆஃப்லி, மந்த்லி, இயர்லி அப்படின்ற மணி இருக்குது. நம்மளுமே இப்படி 4 விதமாக எடுத்து அதை வாங்கிக்கிறதுக்கான பாலிசியுமே இருக்குது. ஸோ அப்படி வந்து பாலிசி பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அது ஒரு வருமானமாக நமக்கு இருக்கும். கண்டிப்பாக நான் அடுத்து இந்த பாலிசியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது அந்த பாலிசியில். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கும் வந்து
அது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா 24 வயசு 25 வயசுலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு அதுக்கு அப்புறம் உள்ள வயசுக்கு அப்புறம் அது ஏற்ற ஸ்கீம் தான். ஸோ கண்டிப்பாக அந்த எல்ஐசியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் ரிஃபர் பண்ணுவேன். இப்போ எல்ஐசியில் நம்ம வந்து இப்படி போடுறது மூலிமா நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். 8வது பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆர் அஃபிலியேட்டட் மார்க்கெட். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லேண்டை வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது மூலியமாக இருக்கட்டும், அதை வந்து பார்க்குறது மூலியமாக இருக்கட்டும். இப்போ இந்த இடம் விற்க கிடக்கு, இவ்வளோ நான் விற்று தரேன், நீங்கள் எனக்கு இத்தனை % கமிஷன் கொடுங்க அப்படின்றத நம்ம சொல்லி வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மந்த்லியே வேலை பார்த்துக்கிட்டு இது எக்ஸ்ட்ராவே நம்ம பண்ணலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. நமக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டா ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இப்போ நம்ம போட்டோன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது மூலியமாக நமக்கு வந்து பணம் ஏறும். அப்படிலாம் நிறையா வந்து இப்போ இருக்குது. இந்த மெத்தட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் தான். இப்போ நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே வந்து இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து நிறையா டைம்லாம் இதில் வந்து போகாது. நிறையா டைமும் போகாது, நமக்கு மணி வேஸ்ட் ஆகாது. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு தேவையான ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றதெல்லாம் நிறையா நமக்கு தெரிஞ்சவங்க இடம் இதை 4 பேர்ட்ட சொல்லி அவங்க மூலியமாக பார்த்தா அதுலேருந்து வர்ற கமிஷன் அதெல்லாம் வந்து அதிகமான லாபமே நமக்கு கொடுக்கும். பிரச்சனை இல்லாத இடம் இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை நீங்கள் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதா இருக்கட்டும், நிறையா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்றது தான். இது வந்து அரசு திட்டங்களில் வந்து நமக்கு நிறைய உதவி இருக்குது. நிறையா பேர் என்ன நினைக்கும், எனக்கு எதுக்குப்பா அரசாங்க காசு, எனக்கு இலவசமாக எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்மளே கெத்தாக நினச்சிக்கிட்டு அதை வந்து எதையும் வாங்குறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விதவையாக இருந்தால் விதவைகளுக்கான பணம் வருது, ஊனமுற்றோராக இருந்தால் ஊனமுற்றோருக்கு பணம் வருது. ஊனமுற்றவங்களாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மந்த்லி 2000 வருது. இப்போ என்னோடய பாப்பாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் தான். பாப்பா வந்து 10 வயசாகியும் கழுத்து சுமக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மந்த்லி 2000 வருது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1200 அந்த ஆட்டோ செலவு அந்த பாப்பாவை வந்து அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருது. இப்போ நம்ம வீடே கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு அதில் இருந்து வந்து ஒரு நம்ம வந்து கெட்ட அதில் கொஞ்சம் பணம் வருது. அந்த ஸ்கீம்லாம் நிறையா பேருக்கு தெரியாமையே இருக்குது. அது வந்து நம்மளே வீடு கட்டிக்கிறோம், எதுக்கு இவங்கள்ட்ட வாங்குறதுக்காக நம்ம அலையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அதை வந்து மூவ் பண்ணுறதே இல்லை. ஸோ வந்து நமக்கு எதுக்கு விடணும், நம்ம காசு தானே நமக்கு அரசாங்கம் கொடுக்குது, கண்டிப்பாக நம்ம வாங்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க அப்பா வீட்டு காசுலேருந்து கொடுக்குறதில்ல, நம்ம வரி கட்டுற காசு நம்ம காசுலேருந்து தான் நமக்கு கொடுக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பெனிஃபிட் எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே சொல்ல வேண்டாம். அதனால் கண்டிப்பாக என்ன கிடைக்குதோ வந்து அதை வாங்கிக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம போடுறதுலாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு லேண்டை வாங்கி ஒரு வீடு போடுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் வரை வந்து இந்த பசுமை புரட்சி வீடு அப்படின்றதுக்குலாம் அது வந்து சர்வசாதாரணமாக கிடைக்கிது. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கிறணும். அது மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ வந்து முடியாத பிள்ளைங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தையல் மிஷின் கொடுக்குறாங்க. இப்போ அதெல்லாம் வாங்கினா நம்ம ஒரு சட்டை அடிச்சுக்கலாம். இப்படி எத்தனையோ வந்து வழி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் திட்டங்களையும் நம்ம பயன்படுத்தி அதிலேருந்து என்ன இன்கம் கிடைக்குதோ அதையுமே நம்ம வந்து வாங்கிக்கிறணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது, லைக் பண்ணுங்கள். சேனலை பொறுத்தவரை மணி ரிலேட்டட், மணி மேனேஜ்மெண்ட், சேவிங்ஸ் டிப், பர்சனல் ஃபினான்ஸ் இது பற்றின வீடியோஸ் தான் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உடனே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.